ஒரு பக்கம் காதல்ல பிரேக்கப் ஆனவங்க, காதலில் தோல்வி அடைந்து அதனுடைய கவலைகளோடு இருக்கக்கூடியவர்களை தேற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள். 4 வருஷம் லவ். நான் லெட் டவுன் பண்ணிட்டேன் அவங்கள. பேசிக்கா நான் தான் ஹர்ட் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல. அவங்க அதை முடிக்கும்போது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. இப்போ வரைக்கும் ஏற்றுக்க முடியல. நான் பர்சனாக நான் வந்து வேறு மாதிரி மாறிட்டேன். ரொம்ப டாக்ஸிக்காக மாறிட்டேன். கால் பண்ணிகிட்டு இருப்பேன். அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணுவேன். ரொம்ப கெஞ்சுவேன். அவங்க லைக் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே போயிட்டு அவங்கள போயிட்டு இல்லை இப்போ அதை சரி பண்ணலான்னு சொல்லுவேன். தெரியல, அவங்களுக்கு அதை சரி பண்ணணுன்ற அந்த ஒரு எண்ணம் போயிடுச்சு அவங்களுக்கு. என்னால் அதை இன்னும் ஏற்றுக்க முடியல. என்ன ரீசன்? எதனால இது ஆச்சு? பேசிக்காக அவங்க வந்து இல்லை இந்த விஷயம் பண்ணாத, எனக்கு பண்ண எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும்னு சொன்னாங்க. நான் அந்த விஷயம் போய் பண்ணிட்டேன். இல்லை புரியல. ஒருத்தவங்ககிட்ட பேச வேணான்னு சொன்னாங்க. நான் பேசிட்டேன். லவ் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ண தெரிஞ்ச எனக்கு இல்லை அவங்க போயிட்டாங்க, எனக்கு ஸ்பேஸ் வேணும், அந்த ஒரு புரிதல் எனக்கு இல்லை. நீங்கள் டாக்ஸிக் ஆகிட்டே இருக்கீங்கன்னு உங்களுக்கு எப்போ தெரிஞ்சது? நான் ரொம்ப டாக்ஸிக் ஆகிட்டேன் எப்போ ரியலைஸ் பண்ணீங்க? ஒரு 8 மாதமாக நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் கால் பண்ணி இல்லை எனக்கு ப்ளீஸ் கால் பண்ண சொல்லுங்கள் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் நானாகவே இல்லை அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. எப்படி மீண்டு வந்தீங்க அப்போ? வரல. இன்னும் வரல? வர தெரியல. திரும்ப கை கூட ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. ஆசை இருக்குது, வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கிழிஞ்சது போ. அப்போ என்ன ஆப்ஷன் இருக்குது நமக்கு? இதுலேருந்து வெளில தான் வந்து ஆகணும். எனக்கு அது வர தெரியல. யாராவது இந்த பொண்ணை உங்கள் பொண்ணாக நினச்சி உங்களுக்கு யாராவது வழிகாட்ட முடியுமா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எப்படி இருக்கணும்னு நினைக்கியோ அப்படி இரு. அதில் லிமிட்டே வேண்டாம். அதில் ஒரு எண்டு வரும்போது உனக்கு ரியலைஸ் வந்துடும், ரியாலிட்டி வந்துடும். அவ்வளோதான். எல்லாத்துலேயுமே இதுதான். நீ ரொம்ப அழுகணுமா அழுதுரு, சிரிக்கணுமா சிரிச்சிரு. அவனை பற்றி நினைக்காத, அதை பற்றிலாம் நினைக்காத. உன்னுடைய விருப்பம் என்ன, உன்னுடைய சந்தோஷம் என்ன, அது இன்னைக்கு. அவ்வளோதான் வாழ்க்கை. நான் எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் விட்டு ஒரு 8 வருஷமாக பிரிஞ்சுதான். லைக் அது அப்படி சொல்ல வரல. லைக் படிக்கிறதுக்காக இங்கே வந்தேன், வேலைக்கு வந்தேன். ஸோ எனக்கு அவங்களோட அந்த இது அவ்வளோ தெரியல. நான் அவங்க மிஸ் அந்த ஹோம் சிக் அப்படின்னு அந்த ஃபீல் இல்லை சார். எனக்கு எல்லாமே அந்த பையன் தான் கொடுத்தாங்க. எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் அப்படின்ற எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இப்பவும் இருக்குது. நான் அதை எனக்கு கம்ப்ளீட்டாக நான் இழந்துட்டேன். எனக்கு மேபி அவங்க என்கிட்ட பேசினா இல்லை சரி பண்ணலாம், ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு எனக்கே தெரியுது சார். ஃபோர்ஸ் பண்ணுறது தப்பு ஒருத்தவங்களை, அது எனக்கே தெரியுது. வெளியில் வர முடியலையே, ஏன் சரி பண்ணியிருக்கலாமே இவ்வளோ வருஷம். இல்லை வெளியில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, வர முடியாமல் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு சோகம் பிடிச்சி போயிடும். இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் வெறும் வார்த்தையாக விழுதா இல்லை ஒரு மாதிரி ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கா? அவங்க ஏதோ சொல்கிறாங்க, அவ்வளோதான். மைண்டில் ஏறல. அதான் உனக்கு யாரும் என்னென்ன சார். நான் ரேண்டமாக அழுதுக்கலாம், ரோட்டில் அழுதுட்டு போவேன். ரொம்ப நேரம் இங்கே தனியாக இருப்பேன். ஏன் இந்த இடத்துல தனியாக இருக்க பாப்பா, ஆட்டோவில் ஏறி போவேன். ஆட்டோனால எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இவ்வளோ அழாத, நீ இதை விட உனக்கு பெட்டராக வரும். எனக்கு தெரியும் இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணுறேன், எனக்கு அவங்க வரணும், நான் அவங்களை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற அந்த ஒரு எனக்கு என்ன இருக்குது. எல்லாமே எனக்கு வார்த்தைகளாக தான் வருதுன்னு தவிர எனக்கு அதை ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ண தெரியல சார். யாரும் பேச இல்லைன்னு நினைக்கிறியா? நாங்கள் வரவா யாராவது? இல்லைடா, உனக்கு அது ஒரு எண்ணம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீயா எல்லாத்தையும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு கார்டியனாக கூட இல்லை, அஸ் அ ஃப்ரெண்டு நான் வரேன், அவரோட பேசுகிறேன். அதாவது ஒரு 9 மாதத்துக்கு முன்னால் நீங்கள் டாக்ஸிக்காக ஆனேன்னு சொன்னீங்களா? அதுக்கெல்லாம் முன்னால் உங்கள் முகம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ ரொம்ப டல்லாக இருக்கா. உங்கள் பேருமா? யாமினி. யாமினி 9 மாதத்துக்கு முன்னால் எப்படி இருப்பா? சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா. இப்போ இந்த யாமினி கண்ணாடி போய் முன்னால் போய் நிற்கிறப்ப அந்த யாமினி ஞாபகத்துக்கு வராளா இல்லையா? ஃபோட்டோ பார்த்தா தான் ஞாபகம் இருக்குது. அந்த முகமே தெரியல. நீங்கள் யாராக இருக்க ஆசைப்படுறீங்க அப்போது? சந்தோஷமா, போல்டா, நான் நினச்சதை செய்யணும், எனக்கு பிடிச்சவங்க கூட இருக்கணும், பிடிச்சவங்களை நல்லா வச்சுக்கணும். எது தடுக்குது அதை? அப்போ நான் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்துட்டேன் சார். லைக் எமோஷ்னலாக நான் பண்ண மேபி லவ் பண்ணலாம், தப்பு இல்லை. அதில் முட்டாளாக இருக்கிறது வந்து நம்ம டிபெண்ட் பண்ணுறது தான் முட்டாள்தனம்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த எமோஷனல் அந்த இதுலேருந்து என்னால் வெளியிலே வர முடியல. ஒரு இடத்துக்கு வெளியில் போனாலோ சாப்பிட போனாலோ அவங்க ஞாபகம் தான் வருது. எனக்கு என்னென்னா சரி பண்ணியிருக்கலாமே, சரி பண்ணலாமே, சரி பண்ணால் நல்லா இருக்குமே. இப்போ நீங்கள் சொல்கிறது யாமினி சொல்கிற இந்த கேரக்டர் பெரும்பாலும் யாராக இருப்பாங்கன்னா, ஊரில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க கிராமத்தில், சாதாரண வீட்டு பிள்ளையாக இருக்குது, அதுக்கு பெருசாக எக்ஸ்போஷர் இருக்காது. அந்த பொண்ணு உலகமே புருஷன் தான் நினச்சி வாழும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ ஒன்று அவருக்கு ஆகி போகலாம், ஆகிடும். ஆனால் கதையெல்லாம் உண்டு. அவர் அப்ராடில் வர வேலை பார்த்துருப்பாரு, இறந்து போயிடுவார், எதிர்பாராத விதமாக இங்கே செத்து போயிடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். அந்த பொண்ணு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கடந்து போய் தான் ஆகணும். போய் தான் ஆகணும் இல்லை, என்ன பண்ணுவா? சில பேர் இல்லைன்றதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அவங்களே ஃபிகர் அவுட் பண்ணிப்பாங்க அடுத்து என்னென்னு. ஒரு 3 மாதம் அழுது தீர்த்துட்டு முடியை தூக்கி ஒரு கொண்டையை போட்டுட்டு இடுப்பில் வேலையை தூக்கி சொருகிட்டு வேலையை அடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடுவான். இங்கே எவ்வளோ யாமினிகள் இருக்காங்க. அந்த ரியலைசேஷன் எங்கேருந்து வருதுன்னா அடுத்து என்னன்னு யோசிக்கிறதுலேருந்து வருது. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப நல்ல பையன். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க? இன்னொரு வாய்ப்பு கேட்குறீங்களா இல்லை அடுத்து என்னன்னு யோசிக்கிறீங்களா? இன்னொரு வாய்ப்பு அடுத்து என்ன என்னால் யோசிக்க கூட முடியல சார். நான் வந்து அவசரமாக கிளம்பி போன மாதம் துபாய்லாம் போயிட்டு வந்தேன், இருக்க முடியல அங்கே. ஒரு மாதத்துலேயே கிளம்பி வந்துட்டேன். நான் பண்ணுற தப்புன்னு எனக்கு தெரியும் சார். அவங்க வேலை செய்கிற இடத்துல போய் திடீர்னு போய் நின்றுட்டேன். அது அந்த பையன் வந்து ஓகே, இதே வேறு யாராக இருந்தாலும் பார்த்துருக்க கூட மாட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த பையனை மீட் பண்ணி நீ இப்படிலாம் பண்ணாத, எனக்கு அவன் அந்த அட்லீஸ்ட் அந்த ஸ்பேஸ் கொடுத்தான்.
ஆனால் அப்படி ஒருத்தனை துன்புறுத்துறது சரியா? நீங்கள் பண்ணுறது காதலா சித்திரவதையா? சித்திரவதை தான் பண்ணுறேன். இப்போ அப்படி திருப்போம். நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க ஏதோ ஒன்று, அவரோட உங்களுக்கு ஒரு இது உங்களுக்கு குத்து இல்லை, ஏதோ ஒரு ரீசன் இருக்கலாம். இப்போ நீங்கள் அப்படி சொன்ன பிறகு இதை ஒரு பையன் பண்ணினா அது எவ்வளோ நெருக்கடிக்கு நீங்கள் உள்ளாவீங்க? டாக்ஸிக்னு தெரிஞ்சே பண்ணோம். ஏற்றுக்க முடிஞ்சிருக்காது தான் சார். பட் ஏற்றுக்க முடியல. இந்த டாக்ஸிக்கில் ரொம்ப பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? அவங்க தான். நீங்கள் தான். நான் சித்திரவதைன்னு சொன்னது உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். சார் எனக்கு என்னன்னா, நான் எவ்வளோ நாள் அஃபெக்ட் ஆனால் நான் அதை எப்படியாவது நான் வெளில வந்துடுவேனா அப்படி. ரொம்ப நிதானமாக இதை அப்ரோச் பண்ணி ரொம்ப ப்ராக்டிக்கலாக நீங்கள் பேசினா வெளியில் வந்துட்டு தான் அர்த்தம். தவறுன்னு தெரிஞ்சு நீங்கள் வெளியில் வர முடியலாம், நீங்கள் தானே உள்ள மாட்டிருக்கீங்க. நான் ஹர்ட் ஆயிட்டேன் சார். இப்போ நீங்கள் இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஹர்ட் ஆக வேண்டாம். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது காதல் இல்லை, இது காதல் இல்லை, இது சித்திரவதை. 2 பேருக்கும். இப்போ நான் இன்னொன்று சொல்லிட்டா, உங்களுக்கு அந்த பையன் மேலே அவ்வளோ காதல் இருந்தா இப்போ அவன் சொல்கிறது உங்களுக்கு புரியுமே. நான் அந்த மெமரிஸ்லேயே இருக்கேன் சார். அவனுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? வாட் நெக்ஸ்ட்டில் ஒன்று அவர் கிடைக்கிறது, திரும்ப கிடைக்கிறது. வேறு 2 ஆப்ஷனு. நான் என்னோட லைஃப் பார்க்கணும். லைஃபை பார்க்குறது. ஓகே, கரியர். அதான் இப்போ நீங்கள் சொன்னால் உங்கள் கரியரை பார்க்கணும். என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஆக்சுவலாக? நான் இப்போ மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். வேறு என்ன வாட் நெக்ஸ்ட்? இப்போதைக்கு தெரியல சார். ஆசை நிறைய இருக்குது. இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியல சார். சார் நான் ஒரு யாமினியோட அவங்க அந்த பையன் என்ன ஃபேஸ் பண்ணானோ அதே விஷயம் நான் ஃபேஸ் பண்ணேன். அது ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்றதை சொல்கிறேன். மேபி அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து என்னை தான் ரொம்ப லவ் பண்ணுறாங்க, என்னை வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க கிட்ட நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். பட் போக 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 அந்த பொண்ணு வந்து ஓவர் பொசசிவ் ஆகவோ, அதுக்கப்புறம் அந்த டாக்ஸிக் அப்படின்ற சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எனக்கு அது ஃபேஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சரி ஓகே நம்ம லவ் பண்ணுற பொண்ணு தானே, ஃபைன், பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது பர்ஸ்ட் அவுட் ஆகுது. அப்படி பர்ஸ்ட் அவுட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நான் அந்த பொண்ணு மேலே இருக்க லவ் போக போக எனக்கு விருப்பமாக மாறுது. அவங்க கிட்டேருந்து நான் எப்படி விலகிறதுன்னு தான் பார்க்குறேனே தவிர, ஐ மீன் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நான் தப்பிச்சு ஓட பார்க்குறேன். இட் டசன்ட் மீன் ஐ ஆக்சுவலாக காதலோட வடிவம் மாறிடுது. அவங்கள அட்ரஸ் பண்ணுறதே இல்லை. ஈவன் அது சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஏன் வந்து சட்டை பட்டனை போடலன்னு கேட்டால் கூட அது எப்படி நீ என்ன சட்டை பட்டனை போடலன்னு கேட்குறது, அந்த கேள்வியே நான் வந்து ஒரு ரூடாகவே பழகிறேன். ஏன்னா அந்த பொண்ணை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல. ஏன்னா அது அவ்வளோ டாக்ஸிக் ஆகிடுச்சு. அப்போ இருந்தாலும் அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் முன்னாடியும் நான் அந்த பொண்ணோட லவ் பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறதுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்தேன். லைக் ஓகே ஃபைன், எனக்கு நீ வேண்டாம். இவ்வளோ நாள் நான் போயிட்டு எனக்கு நீ தான் வேணும்னு கெஞ்சின பையன் போயிட்டு வேண்டாம் நீ, ஏன்னா இதுக்கு மேலே இது பண்ணால் அது உனக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம். பட் அந்த பொண்ணு ஃபீல் பண்ணது, இப்போ இந்த பொண்ணு என்னென்ன சொன்னாங்களோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணு வந்து நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல, நான் செத்துருவேன் போல இருக்கு, அந்த மாதிரி ரொம்ப சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, காலம் வந்து கொஞ்சம் மாறுச்சுன்னா அது உண்மையான லவ்வாக இருந்தால் மேபி வரலாம் அப்படின்னு. நான் அந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆச்சு. அதுக்கப்புறம் 2 பேருமே அதை ப்ராசஸ் பண்ண யோசித்தேன். தென் போயிட்டு நான் பேசினேன், இங்கே பார் இதுதான் எனக்கு பிரச்சனை, இதனால தான் வந்து நம்ம 2 பேத்துக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வருது, மேபி இதை ரெக்டிஃபை பண்ண முடியுமா, பேசி தீர்க்க முடியுமா, ஏன்னா 2 பேத்துக்குள்ளேயும் ஈகோ ப்ராப்ளம் வருது. அவர் சொன்னது சிலது அவங்களுமே சொன்னாங்க. ஸ்பேஸ் கொடுங்க. மேபி ஸ்பேஸ் கொடுத்துருந்தா என்னை பற்றி யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் சார். நேற்று வரைக்கும் கால் பண்ணிட்டு தான் இருந்தேன். புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நான் வெயிட் பண்ண ரெடியாக இருக்கேன் சார். அவங்களுக்காக நான் வெயிட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஏன்னா அந்த ஒரு வார்ம்த், அந்த லவ் நான் ரிசீவிங் சைடில் என்றைக்குமே இருந்ததில்லை சார். எனக்கு இந்த பையன் தான் முதல் காதல். நான் என்னையே பற்றி யோசிக்கும் போது ஓகே, நான் அப்போ அந்த பையனும் யோசிச்சிருப்பான்ல, அவனுக்கும் இதெல்லாம் தேவைப்பட்டிருக்குமே. இப்போ தான் எனக்கு புரியுது. அதை நான் தரும்போது இப்போ அவர் இல்லை. இப்போ அந்த பையன் உங்களை பற்றி யோசிக்கிறப்ப என்ன யோசிச்சுட்டு பாரு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயோ இவரா கால் பண்ணுறா, அடுத்து என்ன பண்ணுவாளோன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, உங்களை பற்றி அவர் யோசிக்கட்டும். அவர் ஆக்சுவலாக அவர் உங்களுக்கு சான்ஸ் தரும் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நான் என்ன சொன்னால் நீங்கள் அவருக்கு சான்ஸ் கொடுங்க. லெட் ஹிம் திங்க் அபவுட் யூ. அந்த பையனுக்கும் உங்களோட இருந்த நாட்கள், நீங்கள் அன்பை பரிமாறிக்கொண்ட நாட்கள், ஒரு காலைல ஒரு சன்ரைஸ் பார்க்க போன ஒரு நாள், இப்படி பல விஷயம் அவனுக்கும் ஞாபகம் வரும் இல்லையா? 2 பேரும் தானே காதலிச்சிருக்கீங்க. இப்போ அவனுக்கு அந்த ஞாபகமே வர விடாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோங்கிற ஞாபகத்தை தான் வர வச்சுட்டு இருக்கீங்க. கிவ் ஹிம் ஸ்பேஸ், லெட் ஹிம் திங்க் தட் யாமினி. அந்த பையன் இப்போ இருக்க யாமினி யோசிச்சுட்டே இருக்கான். அவன் உங்களை தீவிரமாக காதலிச்சப்போ ஒரு யாமினி இருந்தால அந்த யாமினியின் ஞாபகங்கள் அவனுக்கு வர்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. கிவ் ஹிம் ஸ்பேஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.